ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மையின் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய மாதமாக இருக்கும். அஃபீஷியலாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6, 8 பார்க்குறார். உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால், குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட குரூப் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. இத்தனை நாளாக பயந்துட்டு இருப்பீங்க, இப்போ எடுத்து பேசுவீங்க பாருங்கள், லா பாயிண்ட்டாக பேசுவீங்க, அடக்கி ஆண்டுருவீங்க. அவங்கள அடக்கி அவங்கள பேச விடாத மாதிரி பண்ணி அவங்க பண்ணினதை தப்புன்னு அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கிறதுக்கு உண்டான தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு கடனை வாங்கி ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் அடைப்பீங்க. இதனால் கடன் பெருசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயமா செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போ அப்படின்னா முதல் 15 தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் ரீதியான முதலீடுகள் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணினீங்கன்னா அது விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு சில தேவையான விஷயங்களுக்காக கடல் கடந்து போகிறதுக்கான உதவியை செய்து கொடுப்பார்கள். அதே சமயம் உடன் பிறந்த குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகள், இவங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகிடுத்து, உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேலைக்காக முயற்சி எடுத்துன்னு இருக்கான்னா இப்போ அவனுக்கு வருமானம் வரக்கூடிய நேரம். கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அண்ணனோ இருக்காங்கன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வரத்துக்கான நேரம் இது. ஸோ மொத்தத்தில் உடன் பிறந்தோருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைந்திடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க கிட்ட அப்படியே நைச்சியமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கான அமைப்பு ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, செலவுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தாரிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிகாரமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நிதானமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வதற்கும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சென்னிமலை முருகன், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். தினமும் காலை மாலை ஏதாவது ஒரு வேளையில் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லி வருவதன் மூலமாக எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைப்பது மட்டுமல்லாமல் எதிரிகள் உங்களிடம் சரணடைவதற்கு உண்டான அமைப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரருக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைகளை போகாமல், ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகமும் இந்த ராசிக்கு இத்தகைய ஒரு பாவங்களில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாதத்தின் 2வது நாட்டிலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல வரார். எப்பவுமே 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல நிதி நிலைமை, நல்ல ஒரு பணப்புழக்காட்டம், பேச்சினால நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல பரவாயில்லை, வரவேண்டிய பணம் வந்து சேருது, கூட்டு முயற்சி, ஸ்டாக் மார்க்கெட், சுப விரயங்கள் மூலம் வரக்கூடிய லாபங்கள், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு
உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து அந்த பாவத்தை வந்து திருட் பலத்தை கொடுக்கிறார். திருட் பலம்னா என்ன? ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளியை கொடுத்து என்ன பண்றார்? 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொழில் மேன்மை அதிகமாகும், நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பல வழியில் வரக்கூடிய வருமானங்கள் அது மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும். 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி பெனிஃபிட் அடையிறது, கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணி அதுல பெரிய முன்னேற்றம் ஆகுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரருக்கு வருகிறார். ராசி அதிபதியாகிய புதன் மிதுனத்திலேயே ராஜயோகாதிபதி சுக்கிரனோட இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பு. முதல் 2-3 வாரம் அதுல சில விஷயங்களாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா லக்கியா சில விஷயங்கள் நடந்து விட்டதுங்கிற மாதிரி அமைப்பு, ஒரு திடீர்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு பல நாள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம்லாம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு சில மாற்றங்கள் மூலமாக ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சுக்கிரன் வந்து ராசியோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் குருவோட சேர்றார். புதனும் குருவோட சேரும் பொழுது இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள், ஸ்க்ரீன் பிளே இது மாதிரி நிறைய கிரியேட்டிவான ப்ரொடக்ஷன் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரியும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியும், மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா புதன் தான் நம்ம படிப்பு விஷயத்துக்கு நம்ம முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, கணக்கு, அனாலிட்டிக்கல்ஸ், மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, அது மாதிரி டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு இது மாதிரி விஷயங்களில் ஜெயிக்கிறது, ஏன் ஜோதிடம்ல வந்து நல்லா பிரசித்தமாய் வர்றது, இது எல்லாமே புதன் தான். ஸோ புதன்கிற கிரகம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு நல்லாவே வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த அமைப்பு, பண வரவுகள் வந்து நல்லா இருக்கும், கடன்கள் அடையும், நல்லாவே வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால இது ஒரு கோல்டன் டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 3 வாரம் இருக்குது. செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய 7-8 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ நிறையா பிஸ்னஸ்மேன், வியாபாரிகள், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, அதுக்கு வேணுங்கிற எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த கடந்த ஒரு 8 மாதமாக 6 மாதமாக 1 இயராக நாம் வந்து எண்ணங்கள் தான் இருந்ததே ஒழிய, திட்டங்கள் தான் தீட்டிட்டு இருந்தமே ஒழிய செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 குருவின் மாற்றமும் பயிற்சியும், ராசி அதிபதியாகிய புதனோட சஞ்சாரமும், ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரனின் சஞ்சாரமும், லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாயின் அமைப்பும் இது எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்துது. இது பொதுவான ஒரு பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷீர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த தசா புக்திகள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தில் அமைப்பில் இருக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 3 மாதம் 6 மாத காலங்கள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஒரு 1 இயர் 2 இயர் காலங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது துல்லியமாக எடுத்து
எந்த நேரத்தில் இடமாற்றம், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் மேன்மை, எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறு விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாமே எப்படி காட்டுது, எந்த டைம்லைன்ஸாக இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய சாய்ஸஸ் இவ்வளோ இருக்கும் பொழுது எதை நம்ம பிக் பண்ணலாம், எது நமக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், எது நமக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டேமானால் அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், பரிகாரம் செய்யணுங்கிற இல்லாமல் நம்மளுடைய சார்ட் என்ன சொல்லுது, நம்மளுடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னாவே மேட்ச் ஆகும். பாஸ்ட்டில் இந்தந்த டைமில் நான் கஷ்டப்பட்டேன், இந்தந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நல்லா வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அது நல்லாவே உங்களுக்கு சிங்க் ஆகி அது மூலமாக மென்டலாக ஒரு கிளாரிட்டி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்னங்கிறது தெரிந்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்தால் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கும், நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, வேலை என்ன, அது எல்லாம் தெரிந்து நமக்கு வேலையா, தொழிலா, வெளிநாடா, கார்ப்பரேட் லைஃபா, அரசு வேலையா, எது மாற பிராப்தங்கள் நம்ம வாங்கி வந்திருக்கோம், எது மாற ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாங்கி வந்த வரன் என்னங்கிறதெல்லாம் நம்ம சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எந்தெந்த முடிவுகள் எடுத்தாலும் அது பின்விளைவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு சரியான முடிவுகள் எடுத்து போகும் பொழுது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புக்காக நம்ம இந்த ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக உதவும். இந்த துல்லியமான உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் மூலமாகவும் இந்த கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி, சனி, புதன், சுக்கிரனுங்கெல்லாம் இடம் மாறுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பயிற்சி எல்லாம் கோச்சார பலன்களும் தசாபுக்தி பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். இன்னுமே பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி அதிகப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது நல்ல கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.